பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 30. அத்தியாயம் 4, பதம் 6. அஜோபி ஷன்ன அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி ஷன்ன பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். இறைவனுக்கு பிறப்பு மரணம் இல்லை. அவதாரம் என்பது தெய்வீக மாயையின் வெளிப்பாடு. உலகில் தர்மம் நிலைநிறுத்தவும் அதர்மத்தை அழிக்கவும் அவர் அவதரிக்கிறார். அவரது பிறப்பு கர்மம் அனைத்தும் திவ்யம், மனிதர்களின் கர்மத்துடன் ஒப்பிட முடியாது. இறைவன் எப்போதும் தர்மத்தை காப்பாற்ற உலகில் தோன்றுகிறார். நாம் இறைவனை மனதில் நிலைநிறுத்தி பக்தியுடன் வாழ்ந்தால் அவரது தெய்வீக சக்தி நம்மை வழிநடத்தும். அவதாரம் என்பது மனிதர்களுக்கான ஆன்மீக வழிகாட்டி, நம்பிக்கை, நீதியுடன் வாழ்வதற்கான ஊக்கம். சுருக்கமாக அத்தியாயம் 4, பதம் 6 கிருஷ்ணர் கூறுவது: நான் பிறப்பு அற்றவன், அழிவில்லாதவன், அனைத்து உயிர்களின் ஆண்டவன். ஆனாலும் என் மாயையால் உலகில் அவதரிக்கிறேன். இது அவதார ரகசியம். இறைவன் மனிதர்களைப் போல தோன்றினாலும் அவர் தெய்வீக சக்தியால் உலகை வழிநடத்துகிறார். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.